இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியினை இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் பிரசன்னா அவர்கள் துவக்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். மாணவர்கள் அறிவியல், கலை மற்றும் உணவு போன்ற பிரிவுகளில் தங்களின் படைப்புகளை படைத்திருந்தனர். உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியின் விரிவுரையாளர் செந்தில் நாயகம் மற்றும் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் விரிவுரையாளர் செல்வசீனா, மரிய மோனிகா ஆகியோர் நடுவர்களாக இருந்து மாணவர்களின் படைப்புகளை மதிப்பீடு செய்தனர். அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் அவர்களும், பொறுப்பாசிரியை மணிமொழி அவர்களும், உயர்நிலைப் பள்ளி பொறுப்பாசிரியை ஜெசி மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் அறிவியல் கண்காட்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சமூக நலத்துறை மூலம் 60 வயது பூர்த்தியடைந்த முதியவர்களுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலம் போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சமூக நலத்துறை மூலம் 60 வயது பூர்த்தி அடைந்த முதியவர்களுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலம் போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அதிகாரி அமலர்பவம் மேரி, அங்கன்வாடி ஆசிரியர்கள், உதவியாளர்கள் மற்றும் உருளைப்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனித நேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை நடத்தும் மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டி, கை உந்து போட்டி, கால்பந்து போட்டி, சதுரங்க போட்டி காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டி, கை உந்து போட்டி, கால்பந்து போட்டி, சதுரங்க போட்டி காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் 3வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடத்தி வருகின்றது. மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் 3ஆம் வட்டம் முதல் பரிசினை வென்று சாதனை படைத்தது மற்றும் கையுந்து பந்து போட்டியில் 2ஆம் பரிசும் பெற்றது. பரிசு பெற்ற மாணவர்களை பள்ளியின் துணை முதல்வரும் விளையாட்டு குழுவினுடைய தலைவர் காமராஜர் வாழ்த்தினார். விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கும் உடற்கல்வி விரிவுரையாளர் மற்றும் போட்டியின் விளையாட்டு குழுவின் செயலாளர் PS பிரகாஷ் தலைமையில் முனைவர் பழனி, உடற்கல்வி விரிவுரையாளர் மேற்பார்வையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் புஷ்பராஜ், சந்தோஷ், முருகன், ரகு, இளவரசன், நித்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி ஜெயவிலாஸ் நகர் விவேகானந்தர் வீதிக்கு தார் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஜெயவிலாஸ் நகர் விவேகானந்தர் வீதியில் அடிக்கடி வாய்க்கால் அடைப்பு ஏற்படுவதாகவும் சாலை சரியில்லாமல் விபத்துகள் நடந்துள்ளது என்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அப்பகுதி மக்கள் தெரியப்படுத்தி அதனை சரி செய்து தீர்வு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2022-23 கீழ் ஒப்பந்த தொகை ரூபாய் 8,89,850 செலவில் இந்த வீதிக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இதில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், முன்னாள் தொகுதி அவைத்தலைவர் ரவி,
துணை செயலாளர் நிசார், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், திமுக கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், இருதயராஜ், விநாயகமூர்த்தி, மாயவன், ராகேஷ், மகளிர் அணி ஜோஸ்லின், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஆலை வீதியின் மேம்பாட்டு பணிக்கு ரூபாய் 78 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா முதலியார்பேட்டை எம்எல்ஏ சம்பத் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஆலை வீதியின் கடலூர் சாலை பால் பூத் முதல் புவன்கரை வீதி வரை மேம்பாட்டு பணிக்கு ரூபாய் 78 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் அருணகிரி அண்ட் சன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூஜையினை சிறப்பித்தனர். திமுக பவழ விழாவை ஒட்டி புதுச்சேரியில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, சாலை ஓர வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா வழங்கினார்.
திமுக பவழ விழாவை ஒட்டி புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக நிர்வாகி எரிக் ஆஸ்பென் ஏற்பாட்டின் பெயரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாக்குமுடையான்பேட் பகுதியில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான ரா. சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, சாலை ஓர வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி மற்றும் 300க்கும் மேற்பட்ட ஏழை பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், தொகுதி செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற 49வது ஜூனியர் தேசிய கேரம் போட்டியில் புதுச்சேரி மகளிர் அணி 2ஆம் இடம் பிடித்தது. 49வது ஜூனியர் தேசிய கேரம் போட்டிகள் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 23 முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. லக்ஷ்மிபாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு கல்வியியல் கழகத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி அணி மகளிர் பிரிவில் 2ஆம் இடம் பிடித்தது. மேலும் தனிநபர் பிரிவில் பூஜா 6ஆம் இடத்தையும், 21 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஜெபஸ்டின் 8வது இடமும் பிடித்தனர். அவர்களுக்கு சங்க தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் துவக்கி வைத்தார். உலக சுகாதார அமைப்பானது செப்டம்பர் 26ஆம் தேதியை உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினமாக அறிவித்தது. இதனையடுத்து ஸ்டூடெண்ட் பார் டெவலப்மெண்ட் அமைப்பு மிதிவண்டி பேரணியை நடத்தினர். இந்த பேரணி மூலம் வாகனங்களில் இருந்து வரும் மாசுவை கட்டுப்படுத்தும் விதமாக மிதிவண்டி பேரணி நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இந்த மிதிவண்டி பேரணியானது வணிக வரித்துறை அலுவலகம் முன்பு துவங்கி ராஜீவ்காந்தி சந்திப்பு வழியாக நேரு வீதி சென்று புதுவை ரயில் நிலையத்தில் முடிவடைந்தது. இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணி மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் கூறினார். இந்த பேரணிக்கான ஏற்பாட்டினை ஒருங்கிணைப்பாளர் முரளி பிரசாத் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தனத்தம்பேட் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். அமைச்சர் ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார் முயற்சியில் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தனத்தம்பேட் பகுதியில் சுமார் 150 மீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 17,80,000 மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் நிதி உதவி பெற்று பேட்கோ மூலம் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், பேட்கோ மேலாண் இயக்குனர் சிவக்குமார், உதவி பொறியாளர் பக்தவக்ஷலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன், ஊசூடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், ஆதி திராவிடர் நலத்துறை பொறுப்பாளர் பாலச்சந்தர், கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
நெட்டப்பாக்கம் தொகுதி கல்மண்டபம் பகுதியில் நடைபெற்ற மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ஊட்டச்சத்து மாத விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கல் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் அங்கன்வாடி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் நடைபெற்ற ஊட்டச்சத்து வார விழாவில் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேல் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான சத்துணவின் முக்கியத்துவம், வளையணி விழா, முன்பருவ கல்வி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் துறையின் திட்ட அதிகாரி திருமதி நிர்மலா தேவி மற்றும் மருத்துவ அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியின் இறுதியாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், ஊசூடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சத் ரெட்டி உத்தரவின் பெயரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் நேற்று மதியம் டீ கான்ட்ராக்டர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதன் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் எதிரொலியாக நேற்று இரவு வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், ஊசுடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சத் ரெட்டி உத்தரவின் பெயரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் கிரைம் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பொது இடங்களில் மது அருந்துபவர்கள், சந்தேகத்துக்கு இடமாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார்கள். மேலும் கொலை குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியிலும் தொடர் சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். போலீசாரின் இந்த அதிரடி சோதனையால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் சமபந்தி விருந்து மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் கோகிலாம்பிகை கோவிலில் சமபந்தி விருந்து மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புடவையும், விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சமபந்தி விருந்தும் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் SR முருகன் தலைமை தாங்கினார். இதில் மாநில துணைத் தலைவர் அதிரடி அழகானந்தம், வில்லியனூர் தொகுதி தலைவர் சிவராமன், தொகுதி செயலாளர் கலைமணி, தொகுதி துணைத் தலைவர் பழனி, ஜெயபால், கணபதி, வெங்கடாச்சலபதி, மங்களம் தொகுதி தலைவர் பாலமுருகன், தொகுதியை சேர்ந்த சுரேஷ், கிருஷ்ணராஜ் உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.